ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த டவுட்டை தான் வந்து போட போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து செடியில் துளிர் வந்து பெய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் பூ பூக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, 7 இலை வர்றதுனால உனக்கு பூ பூக்கலை அப்படின்னு சொன்னாங்க. 7 இலைனா என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போது ஒட்டு கட்டுறது, அதாவது ஒட்டு கட்டுறது அப்படின்னாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒட்டு கட்டுறதுனா இதுதான் சிஸ்டர். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவர் வச்சு ஒட்டு கட்டியிருப்பாங்க. இது இது வந்து ஒரு வேர் செடி. இது வேர் செடியில் வந்து நமக்கு தேவையான பூ கலருக்கான செடியை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடியிலேருந்து வர்ற துளிரில் வந்து உங்களுக்கு பூ வராது. இதுக்கு மேலேருந்து வர்ற துளிரில் பூ வராது. இந்த ஒட்டு கட்டியிருக்காங்க இல்லையா, இந்த பகுதியில் இருக்க துளிரில் தான் உங்களுக்கு பூ வரும். ஓகேவா? கண்டிப்பாக அந்த சிஸ்டர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிடுங்க. இல்லை, நான் வந்து நாட்டு ரோஸ் வச்சுருக்கேன், அதுதான் எனக்கு இப்படி துளிர் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பூ வைக்கும். நாட்டு ரோஸில் வந்து ஒட்டு கட்ட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஓன் ரூட்டடாக தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஒட்டு கட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக பூ வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த ஒட்டு கட்டின பகுதியிலேருந்து, ஒட்டு கட்டாத பகுதியிலேருந்து, அந்த வேர் செடியிலேருந்து வர்ற துளிருக்கும் நம்ம செடியில் இருக்கிற இலைக்கும் வித்தியாசம் இருக்கும். இது ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ரொம்ப மென்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ஓகே, தேங்க்யூ.